எங்க டிஃபன் ரெடியா இருக்குங்க, சாப்பிடலாமா? ஏய், என்னடி இது ட்ரெஸ்? வீட்டுக்குள்ளார நைட்டியை போட்டுட்டு சுத்திட்டு நிக்கிற? ஏங்க, நைட்டி நல்லா இல்லையா? சரி, வீட்டில் தானே இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, சுடிதாரே போட்டுக்கிறேன். அப்படிலாம் எதுவும் சொல்லல. உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த நைட்டி என்னமோ பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனாலதான் ஏண்டி, உனக்காக நான் அவ்வளவு புது ட்ரெஸ் வாங்கி குமிச்சு வச்சிருக்கேன். நீ தேடி பிடிச்சு இந்த நைட்டியை தான் எடுத்து போடுற. அழகா காலையில எழுந்தமா, குளிச்சமா, முகத்துக்கு மஞ்சள் தேய்ச்சமா, ஒரு சேலை எடுத்து கட்டினமா, புருஷன் முன்னாடி வந்து நின்னமா இல்லாம என்னது இது? என்ன நீங்க எங்கேயும் வெளியே போனா சரி, இந்த மாதிரி புது சேலையெல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு போலாம். நான் இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். பாத்திரம் விளக்கும் போது, துணி துவைக்கும் போதெல்லாம் புது புதுசா சேலை எடுத்து கட்டணும்னா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும்? ஆமா கனி, நீயும் பாவம். நான் வேலைக்கு போன பிறகு வீட்லயே தான் இருக்க. உனக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல எதுவும் வேலை இருந்தா செய்வேன். அப்புறம் அதுக்கு பிறகு அப்படியே தோட்டத்தை சுத்தி அதுல இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் நேரம் செடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து வேற எதுவும் வேலை இருக்கான்னு பார்த்துட்டு வேலை செஞ்சா செய்வேன், இல்லைன்னா தூங்கிடுவேன். அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் தனியாலாம் இல்லைங்க. ஆமா. நம்ம ரெண்டு பேருக்கும் திடீர்னு தான் கல்யாணம் ஆச்சுல்ல? நீ என்ன படிச்சிருக்க? இதுவரை நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த? திடீர்னு எதுக்கு இந்த கேள்வியெல்லாம்? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ நான் உங்களோட ஒய்ஃபு. உங்களுக்கு நான் எதுவும் செய்யணும்னு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, அதை செய்யறேன். மற்றபடி எனக்குன்னு ஆசையெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஏய், நீ எனக்காகலாம் எதுவும் செய்ய வேணாம். சொல்லு, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஏதாவது ஆசைப்பட்டு அது நடக்காம இருக்கா? ஓ, அப்ப நான் ஆசைப்பட்டு எதுவும் நடக்காம இருந்துச்சுன்னா இப்ப சார் அப்படியே ஒவ்வொன்றா நடத்தி குடிப்பீங்களா என்ன? ஏண்டி, என்னால செய்ய முடியாதா? நீ அந்த வானத்துல இருக்கிற நிலாவை கேட்டாலும் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியும். ம் அப்பாவி பொண்ணுதானே, நம்ம என்ன சொன்னாலும் இவ காதுல வாங்கிட்டு திருப்பி எதுவும் கேட்கவா போறா? நம்ம சொல்றதெல்லாம் நம்புறாளேன்னு சொல்லி நீங்க அப்படியே கதை விட்டுட்டு இருக்கீங்க. நான் நிலாவை கேட்டாலும் வாங்கிட்டு வந்து தருவாரா? இது என்ன நம்புற மாதிரியா இருக்கு? ஆல்ரெடி எனக்கு 2 பக்கமும் காது குத்திட்டாங்க. ஏய், நிலாவை கேட்டாலும் வாங்கிட்டு வந்து தருவேன்னு சொன்னா அதுக்குன்னு நீ நிஜமாலுமே நிலாவை கேட்பியா? அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்றதுடி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ என்னதான் முடியாதது கேட்டாலும் அதை நான் செஞ்சு கொடுப்பேன்னு அர்த்தம். புரியுதா? அப்படியெல்லாம் கேட்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் எதுவும் எனக்கு தேவைப்படுறதுக்கு முன்னாடியே தான் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றீங்க. ஏ லூசு பொண்டாட்டி, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா புரிஞ்சுக்கவே இல்லை. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஆசைப்பட்டு அது நடக்காம இருந்திருக்கா? ஜஸ்ட் லைக் எப்படி சொல்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் கிடையாது. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்கணும்னு நினைச்சிருக்கலாம், இல்ல எதுவும் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம், இல்ல வேற எதுவும் ஆசைப்பட்டிருக்கலாம். உனக்கு தான் திடீர்னு மேரேஜ் ஆயிடுச்சுல. அப்புறம் நீ என்ன படிச்சிருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஐ திங்க் நீ எப்படியும் ஸ்கூல் முடிச்சதும் உன்னை கட்டி கொடுத்துட்டாங்களா என்ன? நீ காலேஜ்லாம் படிச்சிருக்கியாடி? காலேஜா? அதெல்லாம் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் காலேஜுக்குலாம் போகணும்னு ரொம்ப ஆசை தான். அதுக்கு இடையில தான் என் மாமக்காரன் பூந்து என் வாழ்க்கையில இப்படி விளையாண்டுட்டானே. சரி, அப்போ காலேஜுக்கு போயிருந்தா நீ என்ன படிச்சு என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்ப? சொல்லு. அதெல்லாம் இப்போ எதுக்குங்க? செஞ்சு வச்ச டிஃபன் ஆறி போயிருக்கும். சீக்கிரம் வாங்க. அப்புறம் சூடா இல்லைன்னு வந்து நீங்க என்னைய முறைக்க கூடாது. டிஃபன் தானே, பரவாயில்ல, விட்டுட்டு பொறுமையா சாப்பிட்டுக்கலாம். கேட்கற கேள்விக்கு சரியா பதில் சொல்லு. காலேஜுக்கு நீ போயிருந்தா என்ன படிச்சிருப்ப? எனக்கு எனக்கு டீச்சர் ஆகணும்னு தான் ஆசை. ஏய், டீச்சர் ஆக போறியா? அதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா? நானே எதுவும் கேட்டா கூட அதட்டி பேச மாட்டேங்கிற. நீ ஸ்கூல்ல பிள்ளைங்களா எதுவும் தப்பு பண்ணிச்சுன்னா எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்ப? அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்க தெரியும். அன்பை விட பெரிய பனிஷ்மெண்ட்டே எதுவும் கிடையாது, புரியுதுங்களா? ஆறா. பரவாயில்லையே. ஓகே, அப்ப என் பொண்டாட்டியும் டீச்சர் ஆக்கணும் இல்ல? ஏங்க, நீங்க கேட்டீங்கிறதுக்காக சொன்னேன், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏய், அதெல்லாம் இல்ல, நீ ஆசைப்பட்டு கேட்டல, அதை நான் செஞ்சுதானே ஆகணும். சரி, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு கிளம்பி வாயேன். இதுக்கு இங்க எதுக்குன்னு கேட்க கூடாது, வான்னு சொன்னா வரணும். ஆமா, நேத்து அப்படிதான் கூப்பிட்டுட்டு போனீங்க. அங்க போன பிறகு இந்தாடி இதுதான் நம்ம வாங்கி வச்சிருக்க இடம், இங்கதான் நம்ம வீடு கட்டி வரப்போறோம்னு சொல்லுறீங்க. ஏங்க, எங்கேயும் அழைச்சிட்டு போறதா இருந்தா சொல்லிட்டு போங்க. நீங்க பாட்டுக்கு திடீர்னு கூப்பிடுறீங்க, அப்புறம் கூப்பிட்டு போய் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துறீங்க. இதுக்கு பேரு சர்ப்ரைஸ் கிடையாது, சர்ப்ரைஸ். ஏதோ ஒரு பிரைஸ் குடிக்கிறீங்களா இல்லையா? ஏண்டி, உன்னை கண்ணை கட்டி கடத்தி கொண்டு போய் காட்டிலே விட போறேன். வாடி, புருஷனை நம்பி வரக்கூட மாட்டியா? அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாதவனாடி நான். அதெல்லாம் இருக்குங்க. ஆனா எங்க போறோம் எதுக்கு போறோம்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். காலேஜுக்கு போறோம்டி. நீ டீச்சர் படிக்கணும்னு சொன்னல, அதான் போய் அட்மிஷன் போட்டுட்டு வரலாம். இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு காலேஜ்லாம் ஓபன் பண்றதுக்கு. இதுவே டைம் கரெக்டா இருக்கும். இப்போ போனா இந்த இயர்ல இருந்து நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன விளையாடுறீங்களா நீங்க? வீட்டுல இருக்கிற வேலையை பார்க்கவே நேரம் போதல, இதுல காலேஜுக்கு வேற போறாங்களாம். எனக்கு அதெல்லாம் விருப்பம் கிடையாது. நான் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன். ஏய், படிப்புனா ரொம்ப அவசியம். சும்மா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்ன பண்ண போற? டைம்ல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது, புரியுதா? எங்க, எனக்கு படிக்கலாம் விருப்பமே இல்ல. இனிமே படிச்சாலும் மண்டையில எதுவுமே ஏறாது. நான் இனி படிச்சு என்ன பண்ண போறேன்? படிச்சு என்ன பண்ண போறியா? படிப்புன்றது வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானதுடி. இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு காலத்துல உனக்கு ஹெல்ப் பண்ணும், புரியுதா இல்லையா? சரி, நான் உன்னே ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. திடீர்னு யாருக்கிட்டையாவது இவதான் என் ஒய்ஃப்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்புறம் என்ன சொல்றது? இந்த இவன் என் ஒய்ஃபா இருக்கா, வீட்டுல சும்மா தான் இருக்கான்னு சொல்றதா என்ன? நான் என்ன வீட்டுல சும்மா இருக்கனா? நீங்க அப்படி சொல்றீங்க சும்மா இருக்கன்னு? சரி, ஓகே. இவதான் என் ஒய்ஃப், வீட்டுல பாத்திரம் வளக்கிட்டு துணி துவைச்சு போட்டுட்டு அப்புறம் மத்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நான் சொல்லட்டுமா? எல்லாரும் அதுதானங்க செய்யறாங்க, அப்ப நானும் அதுதான் செய்ய முடியும். எல்லாரும் அதை செய்யறாங்க, சரி. ஆனா உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும்ல. உங்களுக்கு பொண்டாட்டியே இருக்கிறது மட்டும் என் அடையாளமா இருந்தா போதும். வேற ஒரு அடையாளமும் எனக்கு தேவையில்ல.
ஆனா எனக்கு அப்படி இல்ல. என் ஒய்ஃபா இருக்கிறவளுக்கு ஒரு தனி அடையாளம் வேணும். நாளைக்கு 4 பேருக்கிட்ட இவ தான் என் ஒய்ஃப்னு நான் சொல்லும் பொழுது இவ இவ்வளவு படிச்சிருக்கா, இந்த வேலையில இருக்கான்னு நான் சொல்லணும். புரியுதா? சும்மா மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்காதே, கிளம்பி வா. ஏண்டி, எது நல்லது எது கெட்டதுன்னே உனக்கு தெரிய மாட்டேங்குதுடி. ஏங்க படிக்கிறதுக்கெல்லாம் சும்மா 1 நாள் 2 நாள் இல்லை, 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அதுவரை குழந்தை அப்புறம் மற்றதெல்லாம் அதை பற்றிலாம் யோசிக்காம எப்படிங்க திடீர்னு படிக்கணும்னு சொன்னா எப்படி சரின்னு சொல்றது? அதை பத்தி எல்லாம் நான் எதுவும் யோசிக்காம இருப்பேனா? நீ நான் தானே படின்னு சொல்றேன், அப்புறம் குழந்தைய பத்தி எல்லாம் நான் யோசிக்காம என்ன நான் முட்டாளா? ஐயோ என்ன இப்படி பேசுறீங்க? அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. நீ சொல்லல, ஆனா நீ சொன்னது அப்படிதான் இருந்தது. ஐயோ நம்மள படிக்க அனுப்புறானே, 2 வருஷத்துக்கு இவன் சும்மா இருப்பானா கை காலை வச்சுக்கிட்டு தானே யோசிக்கிற. அதெல்லாம் நம்ம கரெக்டா இருந்துக்கலாம் டி. முதல்ல நல்லா படி, அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு நல்ல ஜாபுக்கு போ. புரியுதா? அப்படியே இல்லைனாலும் என்னடி, ஏன் படிக்கும் பொழுது குழந்தை பெற்றுக்க கூடாதா என்ன? இல்லைங்க, அப்புறம் குழந்தைலாம் பிறந்துருச்சுன்னா அதை பார்க்கணுமா படிக்கணுமா எதுவும் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போடணும்னா நாமளே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன நடந்தாலும் என்னால படிக்க முடியும், என்னால வேலைக்கு போக முடியும்னு நாம நினைக்கணும் டி. கண்டிப்பா உன்னால முடியும், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? அப்போ நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போல? இப்படியே ஆபீஸ் போகாம வீட்லயே உட்காந்துருங்க. என்ன நல்லா படிக்க வைக்கலாங்க. ஏங்க எதுக்குங்க தினமும் ஆபீஸ் போகாம வீட்லயே இருக்கீங்க? இதெல்லாம் போய்க்கலாம் விடுடி. நைட்டு தூங்க போகும்போதெல்லாம் காலையில எழுந்து ஆபீஸ் கிளம்பணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்பவும் எழுந்ததும் உன் முகத்தை பாக்குறேனா, பார்த்ததும் இவளை விட்டு எப்படிடா போறது, இவ கூடயே இருந்தா நல்லா இருக்குமேன்னு என் அடி மனசு என்னை பராண்டிக்கிட்டே இருக்குடி. அதனாலதான் ஆபீஸ் போகவே மனசு வர மாட்டேங்குது. நீங்க சும்மா வீட்ல இருக்கிறதுக்கு என்னைய காரணம் சொல்றீங்க? ஏய், நான் என்ன சும்மாவா வீட்ல இருக்கேன்? பின்ன எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டா இருக்கீங்க? நீ பண்றது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. இப்ப அதை செய்யலன்னா எல்லாரும் அழறாங்க பாருங்க. இப்படியே பேசாதடி, பேசி பேசியே கொள்ளாத. எப்படி கண்ணை உருட்டி உருட்டி மிரட்டா பாரு. உன் கண்ணை பார்க்கையிலே என் உலகமே அப்படியே இரண்டி போய் உன் காலடியில நான் விழுந்து கிடக்குற மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு கொடூரமாவா இருக்கேன்? ஏய், அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றேன்டி. என்ன சொல்றது, ஒரு ரொமான்டிக்கா பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். பக்கத்துல வந்தாலும் பயந்து போடுறான். உன்னைய வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப சோதனையா இருக்குடி. என்னது, என்னைய வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா, சொன்னாலும் சொல்லாட்டி என்னைய வச்சுதான் இருக்கீங்க. அடுத்து ஆரம்பிச்சிட்டியா? ஏய் செல்ல பண்டாட்டி, எதுக்குடியும் இப்படி சண்டை போடுற? குட்டிமா, இங்க பக்கத்துல வாயேன். எதுக்கு? நான் வரமாட்டேன். எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லுங்க. வாடி. இந்த இப்பதான் டைலாக்லாம் விட்டீங்க. 2 வருஷத்துக்கு நீ படிக்கணும் முடி, அப்புறம் வேலைக்கு போகணும்டி. அது வரைக்கும் நம்மளுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க. எல்லாம் சும்மா கதைக்கு மட்டும்தான். ரொம்ப பயப்படாத, அதெல்லாம் நான் கரெக்டா இருப்பேன். சரியா? பக்கத்துல வரமாட்டேடி குட்டிமா. சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாடி. ஏன் இவ்வளவு கேப் விட்டு நிக்கிற? இவ்வளவு தூரம் போதும், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்டி, எனக்கு என்ன கொரோனாவா? ஒரு அடி கேப் விட்டு நின்னு பேசுற? வந்துடுச்சுன்னா எனக்கு தொத்திக்குள்ள அந்த பயந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ எனக்கு கொரோனாலாம் வந்துச்சுன்னா என் பக்கத்துலயே வரமாட்டேன். ஐயோ, நானும் வரமாட்டேனே. நான் வந்து என்னடி பண்ணுவேன்? ஓதே கிடைக்கும். அம்மா கிட்ட வாடி, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். நீங்க என்ன ரகசியம் சொல்லுவீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். போய் வேலையை பாருங்க முதல்ல. காலேஜ் சேர்க்க போறாராம், காலேஜ் கையில செஞ்ச சாப்பாடு இன்னும் சாப்பிடல. இப்ப நீயா வரப்போறியா இல்ல நானும் உன் பக்கத்துல வந்தேன்? நடக்கிறதே வேற. என்ன சொல்லுங்க. ஏய், நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க தாண்டி நான் இருக்கேன். உனக்கு எது எது வேணுமோ, உன் வாழ்க்கையில உன்னை என்னென்ன பார்க்கணும், என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ எல்லாத்தையும் சொல்லு. சரியா? எனக்கு என்ன ஆசை இருக்க போகுது? என் ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். காலம் முழுக்க உங்க கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சந்தோஷமா உங்க கூட வாழணும். இது தவிர வேற ஒன்றும் வேணாம். குட்டிமா, நான் எப்பவும் உன் கூட தானே இருக்க போறோம். நம்ம லைஃப் லாங் சந்தோஷமா தான் இருக்க போறோம். இது கடவுளே நினைச்சாலும் மாத்த முடியாது. என்ன? இல்லைங்க, எனக்கு ஏதோ கொஞ்ச நாளா ஒரு மாதிரி பயமா இருக்கு. நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோமா? ரொம்ப அன்பா இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதான். அது மட்டும் இல்லாம நான் யார் மேல அதிகமா அன்பு வைக்கிறனோ அவங்களாம் என்னை விட்டு பாதியிலே போயிடுவாங்க. அது மத்தவங்கடி. நான் யாரு? உனக்கு உயிர் இல்லையா? நான் எப்படி உன்னை விட்டு போவேன்? குட்டிமா, நீ என் வாழ்க்கையில கிடைச்ச வரண்டி. உன்னைய மாதிரி ஒரு தீய நான் பொண்டாட்டியா அடையிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க எதுக்கு பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். பாத்தீங்களா? இவர் தான் 2 வருஷம் படிக்க வச்சு படிப்பு முடிச்சது வேலைக்கு அனுப்பி அது வரையும் குழந்தை பெற்றுக்காம அப்படியே வெயிட் பண்ற கட்டுக்கடங்காத. சொல்லு, அடுத்து சொல்லு. கட்டுக்கடங்காத? விடுங்க. முடியாது. போகணும், விடுங்க. விழியில் விழி மோதி இதய கதவென்று திறந்ததே, இரவு பகலாகி கிளியாகி போன் அடிக்குது பாருங்க. யாரு இது நேரங்களும் தெரியாம? ஐயோ, தப்பிச்சிட்டேன். இருக்கட்டும்டி, ஒரு நாள் என் வழியில மாட்டாமல போயிடுவேன். அன்னைக்கு பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியும். மாற்ற அன்னைக்கு பாத்துக்கலாம். சரியா? போன் அடிச்சுட்டே இருக்கு, பேசிட்டு சீக்கிரம் சாப்பிட வாங்க. ஹலோ. சொல்லுங்க ராஜன். ஆஃபீஸ் வரணுமா? இன்னைக்கு தான் நான் லீவுன்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட முன்கூட்டியே. ஏன் திடீர்னு வர சொல்றீங்க? இதுவும் அர்ஜென்ட் ஒர்க்கா? பார்ட்னர்ஸ் மீட்டிங்கா? எதுக்கு? இப்போ என்னவா உங்களுக்கு பிரச்சனை? சரி ஓகே, நான் வரேன்னு சொல்லுங்க. ஓகேவா? சே, ஒரு நாள் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ பாரு ஏதாவது ஒரு ஒர்க் வந்துகிட்டே இருக்கு. கனி, எனக்கு சாப்பாடு வேணாம், நீ சாப்பிடு. நான் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு போங்க. அதான் ஒர்க் இருக்குன்னு சொல்றேன்ல. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு சாப்பிட்டாது இருந்திருக்கலாம். என்னதான் சொல்றதுன்னு தெரியல இவரு. பரவாயில்ல. என்னதான் நம்ம
திடீர்னு அவசரப்பட்டு இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தாலும் கடவுள் நமக்கு நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்துருக்காரு. இவரை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாருக்கும் ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிராது. எனக்காக மட்டுமே பேசுகிறாரு, எனக்காக மட்டுமே சிரிக்கிறாரு, எனக்காக மட்டுமே வாழ்கிறாரு. கடவுள் இவரை எனக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆளை முழுக்க இவருக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது. கடைசி வரை இவரை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும். அது மட்டும் போதும் எனக்கு. கண்மணி, ஐ நம்மாளு தனியா படுத்திருக்காப்பலையே, எங்க கடவிய காணோம்? காலங்கத்திலே எழுந்து போயிடுச்சா கொல்லப்புறத்துக்கு? டேய் கலை, என்னடா இது இன்னைக்கு உனக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கு? விடக்கூடாது விடக்கூடாது, இந்த மாதிரி சமயத்தை விடவே கூடாது. வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, போர்வைக்குள்ள போய் ஒரு போர்க்களத்தை உண்டாக்கிட வேண்டியதே. ஏய் கிழவி, என்னையும் என் பொண்டாட்டியுமா பிரிச்சு வச்ச, இப்ப பாரு என்ன பண்றேன்னு. கலை, என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? பாயும் புலி மாதிரி பாஞ்சிட வேண்டியதானே? யாரா தூக்கம் போச்சு, உன் ரவிக்கையும் சேலையும் சேர்ந்தாச்சு. அட அட அட, என்ன ஒரு மென்மையான கால்கள். கட்டில சத்தம் கேட்கும்னு ஒரு பட்டு பாய நான் விரிச்சேன். அடமிட்டி சத்தம் அது கேட்டுதானே அந்த கிழவி இந்த இங்க வந்துச்சு. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, கையும் உடல காலும் உடல. கடக்கோழி மாட்டிருக்கு, ஒரே அமுக்க அமைக்குதே. போர்வைக்குள்ள புதையல் இருக்கு எனக்கு தெரியுது, இந்த புதையலைத்தான் தேடினாலும் எடுக்க போறேனே. எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிப்பேன். மாமன் போறக்குள்ள வந்தோம். என்னடி முகத்தை மறைச்சுக்கிட்டு இருக்க? திரும்படி. ஏய் ஏய் கண்ணுக்குட்டி, உனக்காக எத்தனை நாளே நான் காத்திருக்கிறது சொல்லு. இந்த பாழ போன கிழவி பஞ்சாங்கம் அது இதுன்னு சொல்லி நம்மள இப்படி பாவி பிரிச்சு வச்சு விட்டாளே. கிழவிக்கு தெரியாமலே உன்னைய மாங்கத்திட்ட வச்சிடுறேன். இது என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற? மாமா கட்டி பிடிச்சது வெக்க வந்துருச்சா? ஏய் பாரி. ஐயோ ஐயோ, பாவி சண்டால படுபாவி. ஏய் அம்மா தாயே, ஐயோ நல்ல நல்ல. ஏ யாத்தே யாத்தே, என்ன சின்மண்டி இவன் இத்தனை நாளைக்குள்ள என்னைய கதிகலங்க வச்சுட்டானே. இல்லை பாவி பயல, என்னடா பண்ண? உள்ளார இருக்கிறது பொண்டாட்டியா இல்ல நம்ம ஆச்சியான்னு தெரியாம கூட இப்படியா? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்லுவேன்? வெக்க கேடு மான கேடு, மானகட்ட பயல. ஐயோ ஆச்சி சும்மா இரு, ஒன்னு யார் போருக்குள்ள படுக்க சொன்னதே? ஏன் போறதுக்குள்ள நான் படுத்திருக்கேன். ஏண்டா ஐயோ பொண்டாட்டி யாரு, ஐயோ அடுத்தவ யாருன்னு வித்தியாசம். ஐயோ என்ன சொல்றது, என் வாய் சொல்ல நாக்கு கூசுது. போ ஆச்சி. ஆனா எம்மா ஒரு ஆசையோட வந்து ஏமாந்து போய் நிக்கிறான். இப்போதான் பக்கத்துல வந்து கட்டி பிடிக்கிற வரைக்கும் கம்முன்னு தானே இருந்த, அப்ப என்ன பேசுற? பாவி பயல, வாயை வச்சு அழுத்துக்கிட்டா எப்படிடா பேசுவாங்க? காலங்கத்திலே பண்ற வேலைய பத்தியா? என்னமா எழுந்தமா வேலைக்கு போகணுமான்னு இல்லாம இப்பதான் பொண்டாட்டி காலை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறான். ஆமா காலை பிடிச்சாங்க, அதான் எல்லாத்தையும் காரியத்தையும் கட்டு விட்டுட்டிய. அப்புறம் என்ன? இனிமே இந்த போர்வையில முக்காட்டை போட்டுக்கிட்டு நீ எங்கேயாவது படுத்திருந்த அப்புறம் பாரு. போடா போ. ஏய் அம்மா, இடுப்ப பிடிச்சி அழுத்துல ஏயா குறுக்கிழமெல்லாம் வலிக்குதே. அகார பாவி சண்டால, என் புருஷன் கூட என்னைய இந்த அளவுக்கு கட்டி பிடிக்கலையே. இந்த வீட்டுல கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். இவனை நம்பி நம்ம நிம்மதியா படுத்து தூங்க முடியாது போல. ஆமா வா, நிம்மதியா படுத்து தூங்க முடியாது. யார் நிம்மதியே கெடுத்தல்ல, இனி நீ நிம்மதியாவே இருக்கக்கூடாது. ஒரு கிலோ ஆச்சி இருந்ததுன்னா நம்மளுடைய பார்ட்டி எங்க போச்சு? ஆளை காணுமே. சொல்லிட்டு வேலைக்கு போலாம்னு பார்த்தா எங்க போய் சுத்திட்டு கிடக்குறான்னு தெரியலையே எவ்வளவு காலங்காத்தால. அடியே நான் கட்டினவள. கலை, வேலைக்கு கிளம்பிட்டியா? சரி சரி, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த பழையது பச்சை மிளகா, அப்புறம் இந்த வறுத்து வச்ச மீன், கருவாட்டு குழம்பு எல்லாம் இருக்கு, சாப்பிட்டுட்டு போ. ஆமா வந்த நல்ல நேரத்துக்கு. பூசையெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்திருக்கா பாரு. ஏண்டி காலையில உன்னை யாருடி பழைய சோறு கேட்டதே? ஏன் கலை, எதுக்கு திட்டுற? சரி நீ வேலைக்கு போகணுமே, சாப்பிடாம போனா எதுவும் ஆயிடுமேன்னு சொல்லிதான் நான் போயிட்டு இந்த பழையதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் தெரியுமா? வேலைக்கு போக பிடிக்கலையா? இன்னைக்கு ஒரு நாள் வீட்லயே இருந்துக்கிறியா? வீட்டுல இருந்து மட்டும் என்ன பண்ண போற? கூட இங்க அந்ததுக்கு இந்த பழைய சோறு தான் கிடைச்சது, இதையாவது தின்னுபிட்டு போகும். அடே எடுபட்ட பயல, நீ என்ன கிளம்பலையாடா? வேலைக்கு ஆளு வந்து வெளியில நிக்குது பாரு. மணி இந்த சாப்பாடை கொண்டு போய் வை, எனக்கு சாப்பாடு வேண்டாம். இந்த வெளியில வந்து நிக்கிறாங்க, நான் போறேன். கலை கலை, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ கலை, பசியோட போகாத. வேணாண்டி, மனசு ஒன்றும் சரியில்லை. என்ன ஆச்சு? ஏன் மனசு சரியில்லைன்னு புலம்புற? எதுவுமே ஆகலையே. அதான் தங்கத்துக்கு இப்ப என்ன பிரச்சனை? நீ தானே சொன்ன வேலைக்கு போனாதான் நிறைய சம்பாதிக்க முடியும், நிறைய சம்பாரிச்சாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். சொல்லலாம், எதுக்கு பண்ணி முகத்தை சோகமா வச்சிருக்க? நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா தானே அழகு. இங்க பாரு, கொஞ்சம் சிரிச்சு காமி. போதுமே. பார்த்து போகணும் சரியா? அங்க போய் யாருக்கிட்டையும் எதுவும் கோபப்பட்டுலாம் இருக்கக்கூடாது. வேலை தெரிஞ்சா செய், தெரியலன்னா யாரும் கேட்டு செய். அப்புறம் எதுவும் மம்மட்டி பிடிச்சி வெட்டும் போதெல்லாம் பார்த்து பத்திரமா வெட்டணும். இளைய ஆளு வந்து உனக்காக எம்பிட்டு நேரண்டா நிப்பாங்க. வர ஆச்சி, வாரண்டி. வா, நம்ம சந்திரத்துக்கு கோயிலுக்கு போலாம். சரி. ஆச்சி எதுவும் சொன்னாங்கன்னா நீ எதுவும் எதிர்த்துலாம் பேசாத சரியா? இல்ல அப்படியெல்லாம் எதுவும் பேச மாட்டேன். கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போயேன். வேணாண்டி, இந்த பக்கத்துல தானே வேலை, நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், உனக்கு சாப்பாடு கொண்டு வரட்டுமா? பக்கத்து வீட்டு வைக்கலாம், அவங்க வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க மத்தியானத்துக்கு மேல. நானும் அவங்க கூட சேர்ந்து எடுத்துட்டு வரவா? ஏய், அது ஃபுல்லா வெறும் வயலா இருக்கும், அங்க எப்படி நீ வருவ? இருக்கட்டும் பரவாயில்ல, நான் மதியம் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். அதே என்ன சமைக்கட்டும்? அது செஞ்சு கொண்டு வா. வரையில பார்த்து வரணும், புரியுதா? நான் வரேன். என்னாச்சு? ஏன் திடீர்னு பார்ட்னர்ஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க?
அதி நீயே வந்து கேளு. வாங்க மிஸ்டர் அதிவீரன், என்ன ஆபீஸ் வந்து ரொம்ப நாள் ஆகுது போல. சார் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. இப்ப எதுக்காக மீட்டிங் போட்டிருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க. மிஸ்டர் அதிவீரன், உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. என் மேல கம்ப்ளைண்ட்ஸ் வருதா? அப்படி என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது? ஆபீஸ் பக்கமே நீங்க வந்து 2 months மேல ஆகுதாமே. இப்படி இருந்தா கம்பெனியோட நிலவரம் என்ன ஆகுறது சொல்லுங்க. இது யாரோ தேவையில்லாம உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க சார். இதுவரை எல்லா பிசினஸ் டீலிங்ஸும் நான் கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன ப்ராப்ளம்? டீலிங்ஸ் கரெக்டா முடிச்சிருக்குதா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இதுவரை எந்த ஒரு ஷேருமே ப்ராஃபிட்ல போல, எல்லாமே லாஸ். எல்லாமே லாஸா? என்ன சார் சொல்றீங்க? ஏ சுந்தர், உங்க ஃப்ரெண்டோட பையன் போன மாசம் ப்ராஃபிட் பார்க்கவே இல்லை போல. அங்கிள் என்ன சொல்றாங்க இவங்களாம்? ஆமாதி, போன மந்த் ப்ராஃபிட் எல்லாமே லாஸ் தான். எதுவுமே நமக்கு கெயின் கிடையாது. இப்படியே ஆபீஸ் வராம வீட்லயே பொண்டாடி கூட இருந்தா எங்க கம்பெனிஸ்லாம் என்ன ஆகுது? நம்பர் 1 பிசினஸ் மேனா இருந்தீங்கன்னு சொல்லி தானே எங்க கம்பெனிஸ் அவங்க கூட சேர்த்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டோம். பிளேயர்ஸ்லாம் எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதிவீரன் சரியா ஆபீஸ் பக்கமே வரதில்ல, அவங்கள நாங்க பார்க்க முடியல, எப்படி நாங்க டீலிங் எடுக்கிறதுன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க அதிவீரன், இதுக்கு என்ன பதில்? சார் புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, அதனால ஆபீஸ் பக்கம் வர பிடிக்காதுதான். இதுக்கு பேசாம கம்பெனிஸ் அந்தந்த பார்ட்னர்ஸ்ல ஒப்படைச்சிட்டு நீங்க வீட்லயே இருந்துக்கலாம்ல. இல்ல இனிமே அது அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்படி கேரண்டி கொடுக்கறது சொல்லுங்க. அதி, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. இதுவரை நமக்குன்னு போட்டி போட யாரும் இல்ல. ஆனா இப்ப புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். புதுசா யாரு? சார் ஆதித்யா, சிபி ஆதித்யாவோட பையன். இவ்வளவு நாள் பிசினஸ் காண்டி ஃபாரின்லயே படிச்சுட்டு இப்போ அவங்க அப்பாவோட பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லி வந்திருக்கான். வந்ததும் முதல் வேலையா நாளைக்கு நமக்கு கிடைக்க போற டெண்டர் எடுக்க போறானா. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது அபி? சார் சார்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதி, சும்மா ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கணும். நாளைக்கு மட்டும் நம்மளோட டெண்டர்லாம் அந்த ஆதித்யா கைக்கு போச்சு, அவ்வளவுதான். நம்ம எல்லா கம்பெனிஸும் இழுத்து முடிட்டு வீட்லயே உட்காந்துக்க வேண்டியதான். அப்புறம் என்ன உங்களுக்கு ஜாலியா இருக்கும்? நாங்க தான் சோத்துக்கு வழி இல்லாம நடு ரோட்ல நிக்கணும். இல்ல சார், அப்படி நடக்காது. என்னோட இடத்த நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இது நாள் வரை எப்படி உங்களுக்கு எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தனோ இனிமேலும் அப்படி இருப்பேன். அதி, அவனை ஈஸியா இட போட்டாத. அவனுக்கு வேணும்னா அவன் என்ன வேணா செய்வான். அதி, நீதே கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். உன்னை வான் பண்றதுக்காக தான் இங்க வர சொன்னோம், புரியுதா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாது. டெண்டர் அவங்ககிட்ட போச்சுன்னா எங்க கம்பெனிஸ் எல்லாம் நாங்க அவங்ககிட்ட கொடுத்துருவோம். சார் அப்படி எல்லாம் நடக்காதுன்னு சொல்றேன்ல. ஓகே அதி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னு. சார் நீங்க தான் எதுவா இருந்தாலும் கரெக்ட் பண்ணணும், ஓகேவா? வயசுல பெரியவர், நீங்களே அவனுக்கு புத்திமதி சொல்லலைன்னா எப்படி? புதுசா கல்யாணம் ஆனா சின்ன பையன் அப்படி இப்படி இருக்கதான் செய்வான். இல்ல சார், அப்படி இல்ல. அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸா இருந்ததால நானும் சரியா கம்பெனி பக்கம் வர முடியல. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இதுவரை எல்லாத்தையும் அதிதான் பாத்துட்டு இருந்தான். சரி ஓகே, அவன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு சொல்லிதான். அதி, நாளைக்கு டெண்டர் எடுக்க நீ போக வேண்டாம். டெண்டர் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? நீங்களுமா இவங்க எல்லாம் பேசுறாங்கன்றதுக்காக நான் டெண்டர் எடுக்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? இதுவரை எல்லா டெண்டரையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்தது நான் தான். நாளைக்கு அந்த டெண்டரையும் நான் தான் எடுப்பேன். யார் இந்த ஆதித்யான்னு நான் பாக்குறேனே. இதுவரையும் போட்டியே இல்லாம சுவாரஸ்யமே இல்லாத போயிட்டு இருந்துச்சு. இப்பதான் போட்டி போறதுக்கு ஆள் வந்துருச்சுல்ல, இனிமே பாப்பீங்க இந்த அதிவீரன் யாருன்னு. எங்க கண்ணு கட்டும் தூரம் வர யாருமே ஆளை காணோம். மாமா எங்க வேலை செய்யறாருன்னு தெரியலையே. மாமா மாமா, அந்த ஒத்தப்பட மரத்துக்கிட்ட இருக்காங்க ஆளுக. மாமா இங்க பாருங்க, இந்த இருங்க வாரேன். இல்லக்காரர் வேற இந்த வயலெல்லாம் அண்டை வெட்டி வையின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் தெரியல. அவர் வர வரைக்கும் இப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதானே. யாரு? நம்ம பொண்டாட்டி கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு குரலு. அவளேதான் வந்து வயல்ல இறங்கி வேலையை செய்யல, அதுக்குள்ள சோத்த தூக்கிட்டு வந்து விட்டால. சரி வரட்டும், செத்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் காலார அவகிட்ட பேசிட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம். பச்சைக்கிளி இப்பதான் தனியா மாட்டிருக்கு. காலையில கை விட்டு போனதே இப்ப கழுத்து மட்டும் கம்மாயில கச்சிதமா முடிச்சிட வேண்டியதே. அடியே இங்க வாடி சீக்கிரம். இன்னைக்கு பாப்படி நீ இந்த மாமனோட கைவரிசைய. வேலையை பார்க்காம அப்படியே உட்காந்து கிடக்குறேன். பசி எடுத்துக்கிச்சிட்டியே, அதனாலதான். என்ன சாப்பாடு என்ன கொண்டு வந்திருக்க மாமனுக்கு? காலையில கொடுத்த பழகிதான் பச்சை மிளகா வந்தேன். பழைய சோறு பச்சை மிளகாவா? சரி இருக்கட்டும், பரவாயில்ல. வெய்ய நல்ல பழைய சோறு சாப்பிட்டாதான் உடம்பு நல்ல குளு குளு குளுன்னு இருக்கும். மாமா இருக்கிற சூட்டுக்கு பழைய சோறு பச்சை மிளகாவும் வேணுமுதான். தொட்டுக்க பச்சை மிளகா மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கியா? வேற எதுவும் இருக்கா? வேற என்ன வேணுமா? நீ இருக்கையில எதுவும் தேவைப்படாதுதான். அப்படியே உன் மூஞ்ச பாத்துக்கிட்டு இந்த பழைய சோத்துல மோரை ஊத்தி கட கட கடன்னு 4 குண்டா குடிக்கலாம். நான் என்ன தொட்டுக்கியா உனக்கு? ஆமாடி,